உலகம், வானம், காலம் எதுவும் உருவாகும் முன் முழுமையான நிசப்தம் மட்டுமே இருந்தது. அந்த நிசப்தத்தின் உள்ளே உருவமற்ற, பெயரற்ற, தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு சக்தி நிலைத்திருந்தது. அவன் கடவுள் அல்ல, கடவுள் என்ற எண்ணமே பிறக்கும் முன் இருந்த உண்மை. அவன் நிலைவு மட்டும் அசைந்த நொடியில்தான் காலம் பிறந்தது. ஒரு நொடி யுகமாக மாறியது. அந்த அதிர்விலிருந்தே உலகம் உருவாகும் விதை விதைக்கப்பட்டது. அந்த ஒரே சக்தியிலிருந்துதான் படைப்பின் ஆசையாக பிரம்மாவும் காப்பாற்றும் பொறுப்பாக விஷ்ணுவும் தோன்றினார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் தங்களை உருவாக்கிய மூலத்தை அறியாமல் இருந்தார்கள். உருவமில்லாதவன், ஆனால் எல்லா உருவங்களுக்கும் காரணமானவன், அவன்தான் சிவன். உலகம் இன்னும் அவரை அறியவில்லை, ஆனால் உலகம் முழுவதும் அவருக்குள்தான் இருந்தது. காலம் ஓடத் தொடங்கியதும் படைப்பின் எண்ணம் வலுப்பெற்றது. அந்த எண்ணத்திலிருந்து பிரம்மா தோன்றினார். நான் தான் உலகத்தை உருவாக்குகிறேன் என்ற உணர்வு அவருக்குள் எழுந்தது. அதே நேரத்தில் விஷ்ணு தோன்றினார். உலகம் நிலைத்திருக்க என்னால்தான் முடியும் என்ற பொறுப்பு அவரை ஆட்கொண்டது. இருவரும் தங்கள் கடமையில் முழுமையாக மூழ்கியதால் தங்களை உருவாக்கிய மூலத்தை மறந்தார்கள். படைப்பு வளர வளர அவர்களின் உணர்வில் மெதுவாக ஒரு விஷயம் பிறந்தது. அகந்தை. நானில்லாமல் உலகம் இல்லை என்ற எண்ணம் அவர்களைச் சூழ்ந்தது. ஆனால் அந்த அகந்தையின் நிழலில் அவர்களுக்கு தெரியாமல் உருவமற்ற ஒருவர் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். பேசாமல், தலையிடாமல், சரியான தருணம் வரும் வரை. அந்த தருணமே உலகம் சிவனை உணரும் முதல் சோதனையாக மாறப்போகிறது. உலகம் விரிந்தது. உலகங்கள் தோன்றின. உயிர்கள் நகர்ந்தன. அந்த நகர்வின் நடுவே பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒருவரையொருவர் கவனிக்கத் தொடங்கினார்கள். இங்கு நான் தான் முக்கியமானவன் என்ற எண்ணம் இருவரின் மனத்திலும் ஒரே நேரத்தில் எழுந்தது. பிரம்மா தன் படைப்பை சுட்டிக்காட்டினார். என் எண்ணமில்லாமல் எதுவும் இல்லை என்றார். விஷ்ணு உலகத்தை தாங்கியபடி, உன் படைப்பு என் காப்பில்லாமல் ஒரு நொடிகூட நிலைக்காது என்று பதிலளித்தார். வார்த்தைகள் அமைதியாக இருந்தாலும் உள்ளே அகந்தை வலுவடைந்தது. இது சண்டை இல்லை, ஆனால் இது சமாதானமும் இல்லை. யார் பெரியவன் என்ற கேள்வி வார்த்தையாக வெளிவரவில்லை, ஆனால் அது காலத்துக்குள் ஒலித்தது. அந்த ஒலியே உலகம் முதல் முறையாக தன்னை மறந்துவிட்டதற்கான சாட்சியானது. அந்த நொடியில்தான் எங்குமில்லாத இடத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளி எழுந்தது. வானத்தையும் பூமியையும் இணைக்கும் அளவுக்கு தொடக்கமும் முடிவும் தெரியாத ஒரு தீயின் தூண் தோன்றியது. இருவரும் மௌனமாக அதை நோக்கினர். இது என்ன என்ற கேள்வி இருவருக்கும் ஒரே நேரத்தில் எழுந்தது. அதற்குள் ஒரு உண்மை மறைந்திருந்தது. இந்த ஒளி அவர்களை சோதிக்க வந்தது. யார் உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்க அல்ல, அகந்தை எவ்வளவு சிறியது என்பதை உணர வைக்க. அந்த ஒளித்தூண் வானத்தை கிழித்தது போல நின்றது. அதன் அடியும் தெரியவில்லை, உச்சியும் தெரியவில்லை. பிரம்மாவும் விஷ்ணுவும் அதற்கு முன் சிறியவர்களாக உணர்ந்தார்கள். இதுவரை கண்ட ஒளி எதுவும் இதுபோல் இல்லை. அந்த மௌனத்தில் ஒரு தீர்மானம் பிறந்தது. இதன் முடிவை கண்டவன் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இருவருக்கும் ஒரே நேரத்தில் வந்தது. அகந்தை இப்போது போட்டியாக மாறியது. சோதனை ஆரம்பமானது. பிரம்மா மேலே பறந்தார். உச்சியை தேடி காலத்தை தாண்டினார். எத்தனை யுகங்கள் கடந்தும் ஒளி இன்னும் மேலே நீண்டு கொண்டே இருந்தது. உச்சி எங்குமில்லை. விஷ்ணு கீழே இறங்கினார். அடியை கண்டுபிடிக்க உலகங்களை கடந்தார். ஆழம் ஆழமாக விரிந்தது. அடியும் இல்லை, முடிவும் இல்லை. இருவரும் முதன்முறையாக உணர்ந்தார்கள். இந்த ஒளி ஒரு வடிவம் அல்ல, இது சவால் அல்ல, இது உண்மை. அவர்களின் பெருமையை அளவிட வந்த ஒரு நிசப்தமான எச்சரிக்கை. ஒளித்தூணின் முடிவை தேடி மேலே பறந்த பிரம்மாவுக்கு யுகங்கள் கடந்து போனது. ஒளி குறையவில்லை, வானம் முடிவடையவில்லை. இறுதியில் அவர் சோர்ந்தார். அந்த சோர்வில்தான் ஒரு மலரை அவர் கண்டார். ஒளியின் மேலிருந்து விழுந்ததாக அது சொன்னது. உண்மை தெரியாமல் போன இடத்தில் ஒரு வழி அவருக்குள் உருவானது. பிரம்மா திரும்பினார். நான் உச்சியை கண்டேன் என்றார். அந்த மலரை சாட்சியாக வைத்தார். வார்த்தைகள் உறுதியாய் ஒலித்தாலும் அதற்குள் உண்மையில்லை. அகந்தை அவரை பேச வைத்தது. பொய் அவரை காப்பாற்றும் என்று அவர் நம்பினார். அதே நேரம் விஷ்ணு ஆழத்தின் எல்லையை தேடி திரும்பினார். அடியும் இல்லை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனக்கு முடிவு கிடைக்கவில்லை என்று அமைதியாக சொன்னார். அந்த மௌனத்தில் உண்மை இருந்தது, பெருமை இல்லை. அந்த நொடியில்தான் ஒளித்தூண் அதிர்ந்தது. மௌனம் உடைந்தது.
ஒளிக்குள்ளிருந்து ஒரு குரல் எழுந்தது. அது கேள்வி அல்ல, தீர்ப்பு. பொய் ஒலித்த இடத்தில் ஒளி மங்கியது, உண்மை நின்ற இடத்தில் ஒளி நிலைத்தது. அந்த ஒளி மெதுவாக வடிவெடுத்தது. உருவமில்லாத இந்த ஒளி உருவமாக தோன்றினார். அகந்தையை அளவிட வந்தவர் தன்னை வெளிப்படுத்தினார். உலகம் முதன்முறையாக உணர்ந்தது, இது போட்டியல்ல, இது உண்மையை உணர வைக்கும் தருணம். ஒளிக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த உருவத்தை பார்த்ததும் பிரம்மாவும் விஷ்ணுவும் மௌனமானார்கள். அந்த மௌனம் பயத்தால் அல்ல, உணர்வால். அவர்கள் தேடிய முடிவு அவர்களின் முன் சிவனாக உருவெடுத்து நின்றது. தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் அவர். சிவன் பேசவில்லை, ஆனால் அவரது உணர்வே வார்த்தையாக வந்தது. உண்மை மறைக்கப்பட்ட இடத்தில் அகந்தை வளர்ந்தது என்ற உணர்வு காற்றில் பரவியது. பிரம்மா தலை தாழ்த்தினார். அவர் சொன்ன பொய் இப்போது அவருக்கே சுமையாக மாறியது. அந்த நொடியில்தான் தீர்ப்பு வெளிப்பட்டது. பொய் சொன்னதால் உனக்கு வழிபாடு இல்லை என்ற சாபத்தை சிவன் கொடுத்தார். அது கோபத்தில் வந்ததல்ல, உண்மையை நினைவூட்ட வந்த கட்டுப்பாடு. விஷ்ணு மௌனமாக நின்றார். எனக்கு தெரியவில்லை என்ற அவரது ஒப்புதல் அவரை தாழ்த்தவில்லை, உயர்த்தியது. உண்மையை ஏற்றுக்கொண்டதற்கான அருளாக சிவன் அவரை காப்பாளராக தொடர்ந்து இருக்கச் சொன்னார். சிவன் மீண்டும் ஒளியாக மாறினார். ஆனால் அந்த ஒளி மறையவில்லை. அது லிங்கமாக நிலைத்தது, உருவமற்ற உண்மையின் அடையாளமாக. உலகம் புரிந்து கொண்டது, சிவன் தோன்றியது முடிவுக்காக அல்ல, நினைவூட்டலுக்காக. இது ஒரு மிகப்பெரிய கதை. தினமும் ஒரு எபிசோடாக கொடுக்கிறேன். அனைவரும் முக்குளித்து முத்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள்.